Hi friends, welcome back to my channel. முன்னாடி வீடியோவில் வந்துட்டு நம்ம ஹைட் ஆன்லைங்கிற பார்ட் தான் ஆரம்பிச்சிருந்தோம். நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பார்ட்டை நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம பசங்க இன்டர்நேஷன் விளையாட போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம சேனல் பேர் வந்துட்டு சக்தி இஸ் கேமிங் ஜோன்னு வச்சுருக்கோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா மூட்ஸ் போட்டு தமிழ்நாடு பஸ்ன்னுட்டு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த பார்ட்டு கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேம்ஸ் எல்லாம். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். யாரும் கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும். அடுத்தது லாகின் கேட்கும். அது வந்துட்டு நான் முன்னாடி லாகின் பண்ணியிருக்கேன். முன்னாடிலேருந்தே நல்லா லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஆட் நிறையா வரும் சிம்லேட்டர் கேமிங்கிறதுனால. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு பஸ்ஸு நிறையா அடைவீங்க. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் கூட பிசி கேம்ஸ்லாம் விளாட்லாமான்னு சொல்லுங்கள், விளாண்டுலாம். என்கிட்ட லேப்டாப்லேயும் இருக்குது, விளாட்லாமான்னு சொல்லுங்கள், விளாண்டுலாம். ஆடு கொடுத்துருக்கான்னு தப்பு. இப்போ வந்துட்டு நம்ம தமிழ்நாடு BS6+ தான் வச்சுருக்கேன். நிறைய கலெக்ஷன் இருக்குது. கலெக்ஷன் ஃபஸ்ட்டு காட்டுறேன். TN55 N244Z பஸ்ஸை ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம மூட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வந்துட்டு எப்போ மூடு போடுறதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அது வேணுமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூடில் போய்ட்டு அடுத்தது இதில் வந்துட்டு டிசேபிள்னு இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிங்க. இதில் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கிட்டு இதில் வந்துட்டு நம்ம நிறைய TNSTC BS6 GR TNSTC பொதிகை பஸ்ஸு KMS ராவணன் கொம்பன் திருமுருகன் மெசில்ஸ் நிறைய மூட்ஸ் இருக்குது. இப்போ வாங்க அந்த பஸ்ஸெல்லாம் பார்க்கலாம். உங்கள் ஊரில் எப்படி வெயில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட எத்தனை % சார்ஜ் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட வந்துட்டு 37 இருக்குது. இந்த கொம்பன் பஸ் வந்துட்டு நம்ம GR ப்ரோ இருக்காரில் அவர்கிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு TNSTC. இதுக்கு வந்துட்டு இன்னும் லிவரி கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு ஒன்று லிவரின்னு கொடுத்துருப்பாங்க. அதை அப்ளை பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். இந்த இன்னொரு வண்டி வரும், இது மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம இந்த TNSTC வண்டியை ஓடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் வர மாட்டேங்குது. இதில் வந்துட்டு ஃப்ரீ மோட்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ மோட் போயிருக்கலாம். கேரியர் மோட்னா நம்ம பஸ் ஸ்டாப் போயிட்டு பேசஞ்சர் ஏற்றிட்டு வருது. டூர் மோட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்துட்டு டூர் போகலாம். அப்படின்னா இப்போ வந்துட்டு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணால் இதில் வந்துடும். ஆனால் சில இதில் வந்துட்டு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி லாங்காக போகிற மாதிரி. இதில் வந்துட்டு நம்ம மல்டிப்ளேயரும் விளாட்லாம். விளாட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட விளாட்லாம். மல்டிப்ளேயர் மோட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சக்திஸ்னு போட்டால் வரும். ஆனால் ஐடி நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி கொடுத்துட்டு நெட் நேம் சேஞ்ச். இதில் வந்து நம்ம டிரைவர் மாற்றிக்கலாம். இப்போ இதில் தான் வச்சுருக்கேன். வந்துட்டு ஷாப்பில் போய்ட்டு நம்ம பஸ்ஸு பார்க்கலாம். பஸ்ஸை வந்துட்டு இந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இதை நான் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு இந்தோனேஷியா இதில் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி இது வேறு பேக் வர மாட்டேங்குது. வந்துட்டு கரேஜில் போய்ட்டு நார்மலாக ஒரு பஸ்ஸு இந்த பஸ்ஸை கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நம்ம இந்த லைட் செட்டிங்ஸ்லாம் நிறையா பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். வந்துட்டு
எக்ஸாம்பிளுக்கு இந்த லைட்டை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம ரீசெண்டாக ஒரு கொம்மன் பஸ்ஸில் பார்த்துருக்கோம் கேரளாவில். அது மாதம் இருந்துன்னு நிறைய பேர் இந்த சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் வார்னிங் கொடுக்குது, ஆனால் பரவாயில்ல. நம்ம இது வந்துட்டு ரொம்ப ஹேங் ஆகும். ஏன்னா இதில் ட்ரையாங்கிள்ஸ்னு என்னமோ கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் வந்துட்டு என்னென்ன பஸ் டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லுங்கள். நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதில் நம்ம டூர் மோடு தான் பார்க்குறோம். இந்த கேரியர் மோட் போயிருக்கலாம். கேரியரில் வந்துட்டு நான் பண்ணி வாங்கின்னு ஒரு சுப்பையான போட்டிருக்கேன். ஆனால் இது எங்கேயே போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு கடலோர பகுதி. ஒரு ஆடு வரும், அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். என்னோட அவார்ட் ஃபங்க்ஷன் ட்ரெஸ் ரெடி ஆயாச்சா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வணக்கம் மேடம். உங்க ட்ரெஸ் ரெடியா இருக்கு மேடம். காப்பிரைட்லாம் போட்டுறது. இந்த நீங்கள் சும்மா சும்மா ஆடு போட்டு விட்டுட்டு இன்ட்டை கொடுக்க மாட்டுறாங்க. அது ஒரு நல்லதுக்கு தான் செட்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல பஸ்ஸு. என்கிட்ட ஹீரோ ட்ரிப் சிமுலேட்டர் இருக்குது. அந்த பாட்டு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நானும் போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நான் ஊருக்கு போகிறேன், அதனால் போட முடியாது. ட்ரை பண்ணி பார்க்குறேன். சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டும். மைக் வந்துட்டு தள்ளி வச்சுட்டேன், வாய்ஸ் கம்மியாக கேட்டாலும் கேட்கும். இதில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்துட்டு ஹாரன் மாற்றிக்கலாம். மூட் பஸ்ஸில் மாற்ற முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்ததில் வந்துட்டு இன்டீரியர் 1 2 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்றாவதுனா நம்மளுக்கு வந்துட்டு இந்த வெள்ளை உள்ளனா மாலை போட்ட மாதிரி இருக்கும். தூக்கிட்டு அடுத்தது மாலை போடுவாங்க. உள்ள ஸ்டேரிங் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். வந்துட்டு நம்ம தேர்டு பட்டன் அமுத்தினோம்னா திருச்சின்னு வந்துடும். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா வைப்பர் யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததில் கலர் லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் போட்டு காட்டுறேன். வந்துட்டு நைட் செட் பண்ணிக்கலாம். இப்போ 7 ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் மாற்ற முடியலை. அதனால் பரவாயில்ல, நைட் ஆகணுன்னு பார்த்துக்கலாம். வந்து நான் மேனுவலாக தான் வச்சுருக்கேன். வண்டி அடி வாங்கிட்டு கஷ்டமாக இருக்கு. பெரிய வண்டியாக இருக்குது. எங்கே அடி வாங்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பாட்டு போட்டுக்கிட்டே போனால் கொஞ்சம் வீடியோவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் நான் பாட்டு வைக்கல. நீங்கள் அடுத்த வீடியோக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாட்டு போடலாமா வேண்டாமான்னு லைட்டாக நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். வேணுங்க எப்படி நிற்கிறான்ட்டு தடுமாறு. பஸ்ஸை அடிச்சுட்டு போகக்கூடாதுன்னு பார்க்கணும். ஏன்னா என் பஸ்ஸு வந்துட்டு போயிடும். நம்ம சுற்றியும் போகலாம் போல. சுற்றி போகலாம். ஜஸ்ட் மிஸ் அடிபட்டுருக்கோம். திரும்ப இந்த ஸ்டீரிங் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே இடிக்குது போல. நம்ம இப்படியே போய்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை.
ஷிட், நம்ம ஆப்போசிட் வேலை பண்ணோம். இந்த அடிக்காதடா. இது வந்துட்டு நான் மேனுவலாக வச்சுருக்கேன் கியரை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வச்சுக்கலாம். டிரைவிங் தெரியாது. இப்போ நம்ம மூடு எப்படி ஏற்றலான்னு நானும் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நம்ம ஒரு பார்க்கிங் பிளேஸில் போய்ட்டு இந்த மூடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஐயோ, பிரேக் பண்ணணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஹேங் ஆகும். நம்ம அடுத்தவங்க பிளேஸ் ஆக்குபை பண்ண வேணாம். ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க போல சைக்கிள். கைஸ் இந்த பார்த்துங்க, இது புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் இடம் மாதிரி. கையில் இருக்கு வேணாம், நீ எனக்கு வேணாங்கிற மாதிரி இருக்கு. கடி ஜோக்கெலாம் பேசலாம். இது என்னன்னு தெரில. நம்ம அப்புறம் இந்த மூட்டில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் வந்துட்டு கீழே இறக்கி விட்டேன். ஃபஸ்ட்டு இது அமுத்துனீங்கன்னா இந்த மாதிரி மேலே தூக்கிடுவோம். செகண்ட் இது அமுத்துனீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் அமுத்துனீங்கன்னா இந்த மாடை வந்து தேர்ட் ஆப்ஷன் மாற்றுனீங்கன்னா இந்த திருச்சின மாதிரி இந்த ரெட் கலரில் போய்ட்டு வரும். வைப்பர் அமுத்துனீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்துட்டு நம்மளால் ஏற முடியுமா என்னன்னு தெரில. அதுக்காகவே தனியாக வீடியோலாம் போடுறேன் எப்படின்ட்டு. ஏட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு மோட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த விளம்பரம் தளபதி ஃபோட்டோலாம் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு எப்படின்னு காட்டுறேன். ஃபோட்டோ கிடையாது, உள்ளே எப்படி இன்டீரியர்னு காட்டுறேன். கேமரா மாற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேலே செட்டு இருக்கும். திருக்குறள் படிக்குமா, சில பேர் கோச்சிக்காதீங்க. ஸ்கூல் டைம் திருக்குறள் படிக்கிறேன்னு சொல்லி. சீட்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு 54. அது என்னமோ எழுதியிருக்கு. இது வந்துட்டு மூடு பை கௌதம் கேமிங்னா. நான் வந்துட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தங்கு ஸ்லிப் ஆகிட்டு வந்துட்டு உண்மையிலே 54 சீட்டர் தான். ஆன் பண்ணி எழுதியிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து எவன் ஹாரான்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா சவுண்டு கேளுங்க, வண்டி சவுண்டை. வந்துட்டு லைட் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைட் போட்டோம்னா நம்மளுக்கு உள்ளேயும் லைட் எரியும். செகண்ட் லைட் போட்டோம்னா நம்மளுக்கு உள்ளே லைட் எரியாது, வெளில மட்டும் எரியும். அது இண்டிகேட்டர் போட்டோம்னா நம்மளுக்கு கலர் லைட் எரியும். வெயில்னால தெரியலை. இப்போ வைப்பர் ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சேப்பு கலரில் வந்துட்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் விளைஞ்சிருக்கும். அவ்வளோதான். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் அனுப்பிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து நான் வந்துட்டு லிங்க் இன்னும் கீழே வைக்கல. இந்த வந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு பாஸ்வேர்ட்லாம் இருக்கும் இந்த மோடை கண்டிப்பாக பண்ண ஒரு ஹெல்ப். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு இதுதான் பார்த்துங்க. அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா மூட் லிங்க்கு, டெலிவரி லிங்க்குன்னு இருக்கும். இதுக்கு வந்துட்டு செட்டாசியர் ஆப்புன்னு ஒன்று வேணும். அதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அதை ஏற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பஸ் மூட் லிங்க்குன்னு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ செட்டாசியர் ஆப்பு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு செட்டாசியர் ஆப் ஓப்பன் பண்ணிடலாம். வந்துட்டு பர்மிஷன்லாம் கேட்கும். கொடுத்து என்னோடய ஃபோன் வந்துட்டு சாம்சங், அதனால் இது மாதிரி கட்டுது. உங்களோடது ரெட்மியாக இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு ஒயிட் கலரில் காமிக்கும். இதில் வந்துட்டு நம்ம டிவைஸ் ஸ்டோரேஜ் போயிருந்தோம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு பஸ் ஐடின்னு ஒரு மூடு கிரியேட் ஆகிருக்கும் ஃபைலு. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சிப் ஃபைல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நான் ஃபான் கிரியேட்டர் இல்லைன்னா இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் கேமிங் டிஎன்எஸ்டிசி வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு அச்சூர் நேம்னு இருக்கும். அதனால் டிஎன்எஸ்டிசின்னு அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்க, அதை போட்டுக்கணும். போட்டோன்னு இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமிங் வந்திருக்கும். ஐயோ வேறு எதுவும் ஓப்பன் ஆகிட்டு. நீங்கள் வேணால் தனியாக ஃபோல்டரில் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு அதனால தான் இது மாதிரி வருது. இந்த கௌதம் கேமிங்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எடுத்து அதில் போடணும். இந்த கேஎம்எஸ் ராவணன் இதெல்லாம் இருக்குது. அந்த 3 வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லோ ரிவரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருமுருகன் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்துட்டு நம்ம அந்த லிங்க்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை அப்படியே கட் பண்ணிட்டு பஸ் ஐடின்னு ஒரு ஃபோல்டர் சொன்னேன்னா அதுக்குள்ளே போய்ட்டு மூட்ஸில் போய்ட்டு நம்ம பேஸ்ட் கொடுத்துட்டோம்னா அது வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி ரீசெண்ட் ஆப்ஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு பஸ் ஐடி உள்ளே போய்ட்டு நீங்கள் கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாம், வராட்டி இருந்திருக்கலாம். வராட்டி இருந்ததுன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். லோட் ஆகிட்டுருக்கு. நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ். பிசி கேம்ஸ் வேணுமான்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். நாளைக்கு தான் இந்த வீடியோ வரும். இந்த வீடியோ வந்துட்டு நான் 3ஆம் தேதி ஷூட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு தான் வரும். இந்த மாதிரி பஸ் வந்துருக்கும். நீங்கள் மூடில் போய்ட்டு இம்போர்ட்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு டிவைஸ் கேலரின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு நேராக கூகுள் ஃபைல் வரும். இது ஓப்பன் ஆகணும்னா இதில் கேஎம்எஸ் ராவணன்னு நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு நான் கேலக்ஸி டிவைசஸ் போய்ட்டு பஸ் ஐடி ஃபோல்டர் போய்ட்டு மூட்ஸில் போய்ட்டு அந்த கௌதம் கேமிங்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதை அமுத்தினோன்னா இங்கே வந்துட்டு வரமாட்டேங்குது. ஹாரனோடது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் கேமிங்கை அமுத்திட்டு மறுபடியும் மேலேயான வரும். எனக்கு மட்டும்தான் வருது. உங்களுக்கெல்லாம் வந்ததுன்னா நீங்கள்
மறுபடியும் வெளில வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்துடுவேன். பஸ் இன்டர்நேஷனான ஐடின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் விளாட்லாம். இப்போ வந்துட்டு இந்த எப்படி அமுத்துறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு பஸ் எப்படி இந்த இந்தோனேஷியா கேமை பற்றி பேசினோம். எப்படி பார்த்தோம். அடுத்து இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸை பற்றி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதை முடிச்சிங்கன்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும். நான் 3000 ரூபா தான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம கேம் ப்ளே கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம படம் போயிடலாம். நான் வந்துட்டு ஃப்ரீலே போகிறேன். இதில் வந்துட்டு ஓனகிரி டு மலாங் வந்துட்டு முன்னாடி 3.7 வந்துட்டு ஒரு அப்டேட்டில் வந்துட்டு ஹில்ஸை கொடுத்துருந்தாங்க. அது காணா போயிட்டேன்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ வாட்டி விளாண்டு பார்த்தா காணும். சோலோ டு மலாங். வந்துட்டு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பசங்க இந்தோனேஷியாக்காரன் அந்த கோழியை விரட்டுறான். அப்பெல்லாம் சொல்லலை. கோழி வந்துட்டு பார்க்குது, மாசாக இருக்குது. கொஞ்சம் வளர்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே 22 நிமிஷம் ஆகிட்டு வந்துட்டு ஒரு சின்ன கேம் ப்ளே பார்த்துட்டு போகலாம். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டணும். இது வந்துட்டு பஸ்ஸு கொஞ்சம் பெருசு. இந்த பெண்டிங்லாம் பார்த்து கொஞ்சம் ஓட்டுவேன். இதுலேயே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இடிக்கும். நம்மகிட்ட தமிழில் கொடுத்துருக்கலாம். அது வந்துட்டு நம்மளுக்கு மூடில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், ஏன் ஆப்போசிட் வேலை போகிறீங்கன்னு. வேறு வழி இல்லை. ஆப்போசிட்டில் போனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஆபத்து தான். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. வார்னிங். நான் அப்படி வந்துட்டு கட் அடிச்சுக்கிறேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். அவன் வந்தால் தான் இவனும் போகிறான். இந்த வளைவுலாம் கரெக்டாக பார்த்து ஓட்டணும். இல்லைன்னா டேமேஜ் வந்துடும். என்ன மாதிரி எனக்கே 93 கொடுத்துட்டாங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம கேம் ப்ளே முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் யூடியூப்காரங்க வந்துட்டு 2 வீடியோ போடுறோம். நிறைய பேர் 1.5 மணி நேரம்லாம் போடுறாங்க. என்கிட்ட வந்துட்டு சார்ஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி கரண்ட் வரும் போய்டுன்னு சொன்னாங்க, அதனால் சார்ஜ் போட்டேன். அது முடிஞ்சிட்டு லோடிங் மேப் கொடுப்பாங்க. என்னோட அவார்ட் ஃபங்க்ஷன் ட்ரெஸ் ரெடி ஆயாச்சா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வணக்கம் மேடம். உங்க ட்ரெஸ் ரெடியா இருக்கு மேடம். இந்த விளம்பரத்தையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரில. ஏதாச்சும் ஹேட்டாக வர மாதிரி பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. லோடிங் வருது. வந்துட்டு நம்ம தில்லுமுள்ள வேலையை காட்டலாம். ஐயோ, தப்பான வேலை போனதுக்கு சாரி. ஸ்பீடு பிரேக்கர்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆண்டவன் நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீயாக டோல்கேட்.
கார் பார்க்கிங் சிமுலேட்டர்னு ஒரு கேம் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், சாரி. தேங்க்யூ, டாட்டா, பை பாய், சி யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.